அனைவருக்கும் வணக்கம். பிஇஓ 2026க்கான சைக்காலஜி மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸஸ் வந்து வரும் 21/1/26 முதல் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி மேக்ஸுக்கு கிளாஸஸ் வித் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். அதே போல் மற்ற யூனிட்ஸுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுக்கப்படும். மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து நம்மளுக்கு கேட்கப்படும் வினாக்கள், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து ஒரு 24 வினாக்கள் நம்மளுக்கு கேட்குறாங்க. 24 வினாக்கள் வந்து மேக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே போல் சைக்காலஜியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து நிர்ணயிக்கப்பட்டது 30 மதிப்பெண். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 54 வினாக்கள் இந்த 2 யூனிட்லேருந்து இருக்குது. மேக்ஸிமம் அதிகப்படியான வினாக்கள் இந்த 2 யூனிட்ல தான் இருக்குது. அதனால் இந்த 2 யூனிட்டையும், அதாவது சைக்காலஜி மற்றும் மேத்தமேட்டிக்ஸை வந்து நம்ம கிளியராக தரவாக படித்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த பிஓ எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணி வேலையை பெற முடியும். மேத்தமேட்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னாக்கா யூனிட் 3ல வந்து கொடுத்துருக்குறாங்க மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். இதில் கொடுத்துருக்க சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஒட்டுமொத்த சிலபஸுமே வந்து நம்ம வந்து ஒரு 3 டாப்பிக்கில் அடங்கிடும். அது என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து தமிழில் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தர பகுப்பாய்வு, அதாவது டேட்டா அனலைசிஸ். அந்த டேட்டா அனலைசிஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னாக்கா தகவல்களை தரவுகளாக மாற்றுதல், தரவுகளை சமர்ப்பித்தல் மற்றும் விளக்கம் அளித்தல். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டவணைகள், வரைபடங்கள் மற்றும் விளக்கப்படங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தரவுகளின் பகுப்பாய்வு விளக்கம். இது வந்து ஒரு டாபிக். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கணித கோட்பாடுகள். கணித கோட்பாடுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னாக்கா சுருக்குதல், சதவீதம், மீப்பெரு பொதுக்காரணி, HCF, மீச்சிறு பொது மடங்கு, LCM, விகிதம் மற்றும் விகிதச்சாரம், தனிவட்டி, கூட்டுவட்டி, பரப்பளவு மற்றும் கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. இதெல்லாம் வந்து ஒரு டாபிக்ல வந்துடும், அதாவது கணித கோட்பாடுகள். இது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா திறனாய்வு மற்றும் தர்க்க அறிவு. இது என்ன அப்படின்னாக்கா முடிவெடுத்தல் மற்றும் தீர்வு காணல், தர்க்க ரீதியான காரணமறிதல், புதிர்கள், பகடை அதாவது டைஸ், சொல் சார்ந்த மற்றும் சொல் சாரா காரணமறிதல் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு செட்டு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 தலைப்புகள் தான் நம்ம இதில் கொடுத்துருக்குறாங்க இந்த சிலபஸ் பிரகாரம். இந்த தரவு பகுப்பாய்வு டேட்டா அனலைசிஸில் முந்தைய வினாக்கள் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் இப்போ பார்க்கறது. பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஷ் எனவும் அழைக்கலாம். அதாவது பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் என்ன அழைக்கலாம் அப்படின்னாக்கா பிக்டோகிராம் தான் அதுக்கான சரியான ஆன்சர். அதாவது பிக்டோகிராஃபு அல்லது அதை என்னவா அழைக்கலாம் அப்படின்னாக்கா பிக்டோகிராம்னு சொல்லிட்டு அழைக்கலாம். இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இது வந்து டேட்டா அனலைஸ் கேட்கப்பட்ட ஒரு வினா. அடுத்த வினா பார்த்தோம் அப்படின்னாக்கா பட விளக்கப்படத்தில் ஒரு படத்தின் வழியாக பல பொருள்களை குறித்தல் டேஷ் எனப்படும். ஸ்கேலிங், அளவிடுதல் இதுக்கான சரியான ஆன்சர். நீங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்கேலிங் அப்படின்னு என்னன்னாக்கா ஒரு பட விளக்கப்படத்தில் ஒரு படம் அல்லது குறியீடு பல பொருள்களின் எண்ணிக்கையை குறிக்கும் முறையை ஸ்கேலிங் என்று அழைக்கிறோம். இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, அதாவது பார் கிராஃப் கொடுத்துட்டாங்க. பார் கிராஃப் கொடுத்துட்டு என்னென்ன இது கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா இதில் தமிழில் பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு பார் கிராஃப் கொடுத்துட்டு அதில் சில ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அந்த தகவலில் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா கதைகளையோ அல்லது பாடங்களையோ படிப்புகளையும் மொத்த எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ஃபர்ஸ்ட் அந்த பார்கிராஃப் பார்த்தீங்கன்னாக்கா நகைச்சுவை நூல் படித்தல். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா புதிர்களை தீர்த்தல் தான் 2வது பாரு. அடுத்தது புதிர்களை படித்தல். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கதைகளை படித்தல். அடுத்தது பாடநூல்களை படித்தல். அப்போ லாஸ்ட்ல இருக்கிற அந்த 2 தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கதைகளை படித்தல் அல்லது பாடநூல்களை படித்தல் 2 அப்படின்னா. அப்போ கதைகளை படித்தல் அப்படின்னாக்கா அதனுடைய பார்க்க வந்து 8ன்னு வரும். அதே போல பாடநூல்களை படித்தல் அப்படின்னு சொல்லும்போது 4ன்னு வரும். அப்போ கதைகளையோ அல்லது பாடநூலை படிப்பவர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னாக்கா 8 + 4 வந்துடும் 12. இதான் இதுக்கான ஆன்சர். டி ஆன்சர் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 62. இது வந்து பேராகிராஃப் தான், அதாவது பட்டை விளக்கப்படம் சொல்றது. இதுல என்னென்ன கொடுத்துறாங்க அப்படின்னாக்கா மேற்கண்ட பட்டை விளக்கப்படம் 2003ஆம் ஆண்டில் ஒரு கம்பெனியின் மொத்த செலவினங்களை பல்வேறு செலவின தலைப்புகளின் கீழ் சதவிகித பங்கீடாக காட்டுகிறது. வரைபடத்தை பார்த்து கடன்களின் மீதான வட்டியின் செலவினம் போக்குவரத்து மீதான செலவினத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் என்பதை காண்க. இந்த பேராகிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கம்பெனியினுடைய செலவினங்களுக்கான பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுல கேட்கறது என்ன அப்படின்னாக்கா கடன்களின் மீதான வட்டியின் செலவினம் போக்குவரத்து மீதான செலவினத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம், அதாவது சதவீத அதிகரிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த பேர் டயக்ராம் பிரகாரம் பார்த்தோம்னா லாஸ்ட் இருக்குதான் வந்து கடன்களின் மீதான வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னாக்கா 17.5ன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா போக்குவரத்து மீதான செலவினங்கள் எவ்வளவு அப்படின்னாக்கா செகண்ட் ஒன்று 12.5ன்னு இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் உள்ள விகிதம், அதாவது அதுக்குள்ள வந்து எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டும் டிஃபரன்ஸ் பார்க்குறோம். அப்போ டிஃபரன்ஸ் பார்த்தோன்னாக்கா 17.5ல் 12.5 போயிடுச்சுனாக்கா 0, 7 2 போனாக்கா 5, அவ்வளோதான். அப்போ இதுக்குள்ள வித்தியாசம் 5. அப்போ நம்ம என்ன கண்டுபிடினாக்கா சதவீத
அதிகரிப்பு சதவீத அதிகரிப்புனாக்கா இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது அதுக்கு உள்ள வித்தியாசம் டிவைடட் பை போக்குவரத்தின் மீதான செலவினங்கள் எவ்வளோ அப்படின்னாக்கா 12.5 இன்ட்டு 100. இதை நம்ம சதவீதம் மாற்றணும். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணனாக்கா 1 5 2 5 10 மீதி 2ன்னு இருக்கும். இங்கே புள்ளி வச்சு 25 வருதா, 5 25. அப்போ 1/2.5ன்னு வரும், இன்ட்டு 100ன்னு வரும். இதை நம்ம உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நம்ம இதை பிரிக்கலாம். இப்போ மேலே 100 இருக்குது, டிவைடட் பை 2.5ன்னு இருக்குது. 100/2.5 நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ இந்த புள்ளி வச்ச நம்பரை வந்து நம்ம 25ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம இதை வந்து 25ன்னு எப்போ எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா மேலே ஒரு 0 சேர்த்துக்க வேண்டியதான். அப்போ இதில் 0 சேர்த்துனாக்கா ஒரு 25 எத்தனை 25நாக்கா 4 25ன்னு வரும். புரியுதுங்களா? அப்போ ஏற்கனவே ஒரு 0 இருக்குது, அப்போ 40. அப்போ 40% தான் இந்த கணக்கான ஆன்சர். 5%, 10%, 30%, 40% இருக்குது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் நம்ம எது அப்படி பார்த்தோன்னாக்கா 40D தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். சரி நண்பர்களே, நம்மளோட BU 2026க்கான மேக்ஸ் மற்றும் சைக்காலஜி கிளாஸஸ் வந்து நம்ம 21 முதல் ஆரம்பிக்கிறோம். இந்த கிளாஸஸ் வித் டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு மற்ற யூனிட்ஸுக்கான தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு PDF மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேத்தமேட்டிக்ஸு மற்றும் சைக்காலஜி மட்டும் கிளாஸஸ் இருக்கும் வித் டெஸ்ட் பேட்சோட. விருப்பமுள்ளவர்கள் சேர்ந்து வரும் BU 2026 வெற்றி பெற்று பணியை பெறுவதற்கான வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.